எல்லாம் வெயிட்டிங் சென்றாக பேர் அவர் ரிச்சாக விவசாயி. மட்டக்களப்பு வைத்தியர் நண்பர்கள் சங்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பெட்டிகுலோ ஹாஸ்பிட்டல் சேரிட்டியின் சார்பாக நான் இன்று ஒரு முக்கியமான பெரிய ஒரு திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றியுள்ளோம். அதாவது ஒரு அமரர் ஊர்தி வாகனம் ஒன்று கிட்டத்தட்ட 50 லட்சம் பெறுமதியான வாகனத்தை நாங்கள் இன்று மேயரிடம் கொடுத்துள்ளோம். அதற்கு காரணமாக இருந்த மிகவும் பெரிய கொடையாளி மிஸ்டர் நேசன் மார்க்கண்டு போரதீவை சேர்ந்தவர், லண்டனில் வாழ்பவர். அவர் எங்களுடன் சேர்ந்து எங்களுடைய சேரிட்டியுடன் சேர்ந்து இந்த திட்டத்தை முடிப்பதற்கு மிகவும் உதவியாக இருந்தது மட்டுமில்லை, இது இங்குள்ள மக்களுக்கு மிகவும் தேவையான ஒன்றாகும். அமரர் ஊர்தியானது இலவசமாக மட்டக்களப்பு மோச்சரியிலிருந்து தேவையான நேரம் அந்த அமரர் உடம்புகளை கொண்டு அந்த உறவினர்களிடம் கையேற்றும் வரை அதை இலவசமாக செய்வதென்று முடிவெடுத்துத்தான் இந்த திட்டத்தை வகுத்துள்ளோம். இதில் பலரும் தற்போது அனுபவித்து கொண்டிருக்கும் இன்னல்கள், துன்பங்கள், ஒரு உறவினர் இறந்த நேரம் அந்த துன்பங்கள் இல்லாமல் இந்த திட்டம் அழகாக நடக்க வேண்டும் என்று தான் நாங்கள் விரும்பிக் கொண்டு மட்டக்களப்பு FOBH சேரிட்டியின் சார்பாக நேசன் மார்க்கண்டு அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாரினருக்கும் அவருடன் சேர்ந்து இந்த திட்டத்தை அவருடன் செய்வதற்கு சப்போர்ட்டாக இருந்த அவருடைய குடும்பத்தாரினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் மட்டக்களப்பு மாநகர சபையானது, எங்களுடைய மட்டக்களப்பு மண்ணானது இப்படிப்பட்ட பல நல்ல திட்டங்களை நாங்கள் மேற்கொண்டு செய்ய வேண்டும் என்றதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிகவும் நன்றி இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தந்தது. மட்டக்களப்பு மாநகர சபை எல்லைக்குள் வாழுகின்ற மக்களின் அடிப்படை தேவைகளுள், அதாவது மாநகர சபையானது கருவறை முதல் கல்லறை வரை என்கின்ற அந்த தொனிப்பொருளின் கீழ் மனித வாழ்வியலின் இறுதி கட்டத்துக்கு அடையும் அந்த பிரேதத்தை நாங்கள் அவர்களது வீடுகளுக்கு கொண்டு கொடுத்து மரியாதை செலுத்தி அந்த உறவினர்களும் ஒப்படைக்கும் முகமாக இன்று எமக்கு கோயில் போரதீவை சேர்ந்த மார்க்கண்டு நேசன் என்பவரால், ஒரு நேசராஜா என்பவரால் எங்களுக்கு ஒரு பிரேத ஊர்தி ஒன்று எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே இந்த செயல் திட்டமானது நாங்கள் இந்த பிரதேசத்தில் இதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கடந்த காலங்களிலும் அதை திட்டமிட்டிருந்த போதிலும்
இன்றுதான் அது எமக்கு கைகூடி இருப்பது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை அளிக்கின்றது. உண்மையிலே எமது மாநகர சபையானது இங்கே பாரம்படுத்தப்பட்ட பிற்பாடு அதாவது பிரேதத்தை கொண்டு அவரது உறவினர்களுக்கு கொடுத்து அந்த இறுதி கிரியை செய்கின்ற அந்த நிகழ்வில் நாங்கள் இணைந்து கொள்கிற இந்த சம்பவமானது நாம் மக்களுக்கு செய்கின்ற அடிப்படை தேவைகளில் அது உச்சத்தை ஒட்டிய ஒரு சேவையாக நாங்கள் இதை கருதுகிறோம். எது எப்படியாக இருந்த போதிலும் இத்தகைய இந்த சேவைகள் தற்பொழுது எமது மாநகர சபை பிரிவுக்குள் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட எதிர்காலத்திலே இந்த மாவட்ட ரீதியாக நாங்கள் இந்த சேவைகளை செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு முன்னெடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இறக்கின்றவர்களின் பிரேதங்களை அவர்களது வைத்திய அறிக்கைகள் உள்ளிட்ட எல்லா அவர்களது பரிசோதனைகளையும் முடிந்ததன் பிற்பாடு வசதியற்ற வறுமை கோட்டிற்குள் வாழ்கின்ற அந்த மக்களுக்கு நாங்கள் இலவசமாக அவர்களது வதிவிடம் கொண்டு செலுத்துகின்ற இந்த பணியானது செய்வதையிட்டு நாங்கள் மாநகர சபை நிர்வாகம் மிகுந்த ஆறுதலும் மன அமைதியையும் ஒரு மன திருப்தியையும் நாங்கள் பெறுகின்றோம்.